கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தின் தியான பகுதிக்காக உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்திற்குரியவர்கள் என்று எண்ணி கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று என்று ஒரு புலம்பலாக அவர் பேச ஆரம்பித்து, அதைத் தொடர்ந்து மாமிச கிரியைகள் என்றால் என்னென்ன, அவைகளை விட்டு எப்படி நாம் ஓய்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி தனிமனித ஒழுக்கமும் சமுதாய ஒழுக்கமும் குடும்ப ஒழுக்கமும் பாலியல் பாகுபாடுகளிலே ஒழுக்கமும் களவியல், அதாவது குடும்ப உறவிலே, கணவன் மனைவி உறவிலே எப்படிப்பட்ட ஒரு ஒழுக்க நிலை இருக்க வேண்டும் என்று சொல்லி சரீரத்திற்கு அடுத்த, அதாவது வெளிப்புற தோற்றங்களிலே இருக்கக்கூடிய ஆவி நிலை, ஒரு ஆன்மீக நிலை, அவைகளிலே எப்படி நாம் தேறினவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி பேசிவிட்டு, இப்பொழுது உள்ளார்ந்த மனதிலே, எண்ணங்களிலே, சிந்தைகளிலே, ஆவி நிலையிலே, ஸ்பிரிட் வேர்ல்டில், இந்த சரீரத்திற்கு அடுத்த ஆவி நிலையிலே விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளெல்லாம் இந்த சரீரத்திற்கு அடுத்த ஆவி நிலையாக இருக்கிறது. அந்த நிலையிலே நாம் வளர வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வரங்களை நான் உங்களுக்கு சொல்லாமல் இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் சரீரத்திற்கு அடுத்த காரியங்களிலேயே நீங்கள் பிசகி பிசகி விழுந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆதலால் நான் அவைகளை குறித்து அதிகமாய் பேச வேண்டியதாயிற்று. ஆனாலும் நான் அற்புதமாய் இருக்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய வரங்களை குறித்து உங்களுக்கு பேசாமல் மறைத்து வைக்க எனக்கு விருப்பமில்லை. ஆதலால் மிக முக்கியமான கருத்தாகிய ஆவிக்குரிய வரங்களை குறித்து உங்களோடு நான் விளக்கப்படுத்தி பேச விரும்புகிறேன் என்று சொல்லி, நீங்கள் உங்கள் மனதிலே ஆவி நிலையிலே எப்படி இருந்தீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். 2ஆம் வசனம், நீங்கள் அஞ்ஞானிகளாய் இருந்தபோது உங்கள் மனதிலே ஏவப்பட்டபடியே ஊமையான விக்கிரகங்களிடத்தில் மனதை செலுத்தினீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமே. இதை நாம் சங்கீதம் 115 வாசிக்கிறோம். அவைகளுக்கு கண் இருக்கிறது, காணாது, காது இருக்கிறது, கேளாது என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது உறுப்புகள் இருக்கிறது, ஆனால் உணர்வுகள் இல்லை. ஆர்கன்ஸ் இருக்கிறது, ஃபீலிங்ஸ் இல்லை. அது விக்கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம் தேவனுக்கோ ஆவி நிலையிலே சகலத்தையும் உணர்கிறவராக, ஆவியிலே நம்மோடு அசைவாடுகிறவராக இருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்றும், அதாவது இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையிலே ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்தே மரணத்துக்கு உட்பட்டிருக்கிறான் என்றால், பிறந்ததிலிருந்தே பாடுகளை அனுபவிக்கிறான் என்றால், பிறந்ததிலிருந்தே அவன் சராசரி மனிதனுடைய சுக துக்க சந்தோஷமான சௌகரியமான வாழ்க்கையை அவன் வாழாவிட்டால், தனக்கு இருந்த பதவியை இழந்து நீசனிலும் நீசனாய் அவன் மரித்தான் என்றால் அவனை இந்த உலகம் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லும். ஆனால் இது சரீர பிரகாரமான பார்வையிலே, சரீர பிரகாரமான இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களிலே அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் ஆவி நிலையிலே தேவன் எனக்காக, என்னை மீட்டெடுக்க பிசாசுக்கு செலுத்த வேண்டிய பரிகார பலியை எனக்கு பதிலாக தாமே செலுத்தி என்னை மீட்டெடுத்தார் என்று ஆவி நிலையிலே உணரப்படும் போது, அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது செயலாக்கத்தினாலே வெளிப்படுத்தப்படுகிறது, ஆனால் மனதாலே உணரப்படுகிறது. விசுவாசம் ஒரு உணர்ச்சி, அன்பு ஒரு உணர்ச்சி, மன்னிப்பு என்பது மனசாட்சி உணர்கிறது, சமாதானத்தை பெறுகிறது, அமைதியை பெறுகிறது, சஞ்சலத்திலிருந்து விடுதலை தருகிறது, நம்பிக்கையை கொண்டு வருகிறது. இவைகளுக்கெல்லாம் உறுப்புகள் கிடையாது. இவைகளெல்லாம் உணர்வுகளால் உணரப்படக்கூடிய, ஃபீல் பண்ணக்கூடிய காரியங்களாக இருக்கிறது. ஆதலால் என் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவானவர் எனது சாபத்தை ஏற்றுக்கொண்டார் என்று உணரும் போது அது பரிசுத்த ஆவியினாலே தான் உணர்த்தப்படுகிறோம். ஆதலால் பரிசுத்த ஆவியானவராலே அன்றி எனது ஆவி இப்படிப்பட்ட உணர்தலை, மனம் திரும்புதலை பெற்றுக்கொள்ளும் போது பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதனாலே நான் பெற்றுக்கொள்கிறேன். ஆதலால் பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதல், வெளிப்பாடு, உணர்தல், உணர்த்துதல், என்னை உணர்த்துதல் இல்லை என்றால் இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்ல மாட்டான். அவரே கிரியை செய்கிறவர் என்று ஒருவனும் சொல்ல மாட்டான். காரிய கர்த்தர், சகல காரியங்களையும் இயேசுவே செய்கிறார் என்று சொல்ல மாட்டான். இயேசு கிறிஸ்துவை எனது வாழ்க்கையின் காரிய கர்த்தர், சகலத்தையும் செய்ய வல்ல சர்வ வல்லவர்
எங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டிலே தேவனை குறித்து சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் சர்வ வல்லவர் என்று சொல்லப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவை சொல்லும் போதெல்லாம் கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கும். அதாவது சகலத்தையும் செய்ய வல்லவர் என்று அர்த்தம். ஆதலால் இப்படிப்பட்ட ஆவி, பரிசுத்த ஆவியானவராலே கொடுக்கப்படுகிற வரங்கள் அனுபவங்கள் என்று அர்த்தம். இந்த வரங்களிலே வித்தியாசம் உண்டு. ஆனால் நடப்பிக்கிற ஆவியானவர் ஒருவர்தான். ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு. ஆனால் அந்த ஊழியங்களை நடப்பிக்கிற கர்த்தர் ஒருவர்தான். ஒரு மருத்துவத்துறையை எடுத்துக்கொண்டாலே உள்ளே எத்தனை பிரிவுகள்! வார்டு பாய்ஸு, நர்ஸு, கிளீனரு, ஆப்ரேஷன் தியேட்டர் இன்சார்ஜு, மருத்துவத்துறையிலே மருத்துவர்களிலே எத்தனை விதமான மருத்துவ படிப்பை படித்தவர்கள் என்று சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளாகவே அநேக பிரிவுகள் இருக்கிறது. அதை போல ஊழியங்கள் ஒன்றா இருந்தாலும் அதிலே அநேக உட்பிரிவுகள் உண்டு. இவை அனைத்தையும் நடப்பிக்கிறவர் கர்த்தர். அதே போல எந்த ஒரு காரியங்களை செய்வதிலும் அந்த காரியங்களிலே அநேக வித்தியாசங்கள் உண்டு. ஒரு டெய்லர் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா எல்லா டெய்லரும் ஒரே அளவு ஒரே மாதிரி தான் வெட்டி தப்பாங்க. ஆனால் சிலரோட தையல், சிலரோட அந்த வளைவு, சிலரோட அந்த ஃபிட்டிங் தன்மை, சிலரோட டிசைன்ஸு ரொம்ப யூனிக்காக இருக்கும். இப்படி அந்த வேலையிலே வித்தியாசங்கள் உண்டு. ஆனால் நடப்பிக்கிறவர் கர்த்தர். 4ஆம் வசனத்திலே ஆவியானவரையும், 5ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவாகிய கர்த்தரையும், 6ஆம் வசனத்திலே தேவனையும் சுட்டிக்காட்டி சொல்லப்பட்டிருக்கிறது. திரியேக தேவனின் ஆளுமை தன்மையை இங்கே பவுல் விளக்கப்படுத்தி இருக்கிறார். ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது எந்த ஒரு வேலையிலே, எந்த ஒரு பணியிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார்களோ அந்த பணிக்கு ஏற்ற விதமாக அவர்களுக்கு பயன்படத்தக்கதான வரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேக வேளைகளே கிறிஸ்தவர்களாகிய நாம் வரங்களை ஏதோ மிகப்பெரிய மதிப்பு உள்ளவைகளாக நினைத்து விடுகிறோம். வரங்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்து ஒரு மனிதனை எப்படி எந்த விதத்திலே பயன்படுத்த விரும்புகிறாரோ அதற்கேற்ற டூல்ஸ், எக்யூப்மெண்ட் கொடுப்பது போல வரங்களை கொடுக்கிறார். ஏனெனில் இது லோகத்து காரியமா இருக்கிறபடினாலே பரலோகத்து டூல்ஸ், பரலோகத்து கருவிகள் கொடுக்கப்படுகிறது. வரங்கள் என்பது கொடுக்கப்படக்கூடியதாய் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடியதாய், தேவனால் கொடுக்கப்படக்கூடியதாய் இருக்கிறது. ஒரு தனி மனிதனை தேவன் தமது பணிக்கென, பல்வேறு வகைப்பட்ட பணி, அந்த பணிக்கென ஒருவனை பயன்படுத்தும் போது ஒரு சிலருக்கு ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அறிவை உணர்த்தும் வசனமும். ஒரு வாகனம் ஓட்டுகிறோம், வாகனம் எப்படியெல்லாம் ஓட்ட வேண்டும் என்று சொல்லி கற்றுக்கொள்வது அறிவு. ஆனால் எப்பொழுது உடனே பிரேக் போட்டு நாம் எதிர்பாராத விதங்களிலே ஏற்படுகிற சூழலிலே அழகாக தப்பித்து அந்த வாகனத்தை ஓட்டி சென்று பிறரையும் பாதுகாப்பாய் செல்வார்கள் என்றால் அது ஞானம். இப்படி பரலோக வாழ்வுக்கென்று அழிந்து கொண்டிருக்கிற மக்களை மிக கவனமாக, கண்ணும் கருத்துமாக பிசாசானவன் கொண்டு வருகிற சகல போராட்டங்களுக்கும் விலக்கி அவர்களை மீட்டு அவர்கள் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு கொண்டு செல்வது என்பது ஞானம். தவறு அங்கே என்ன நடக்கிறது என்று கண்டுபிடித்து உடனடியாக அதற்கான தீர்வை கண்டுபிடித்து பயன்படுத்துவது ஞானம். இது எப்படி நடந்திருக்கலாம், அது அப்படி நடந்திருக்கலாம் என்று உணர்த்துவதோ அல்லது புரியாமல் இருக்கும்போது அது செயல் வடிவிலே செய்து காட்டுவதோ அறிவு. அதாவது படிப்பிப்பது அறிவு. இவை ரெண்டுமே தேவ ஆவியானவரால் அருளப்படுகிறது. வேறொருவன் எந்த ஒரு காரியத்தையும் ஆவியினாலே விசுவாசிப்பாராம். ஏனெனில் என் தேவன் சொன்னதான் நான் நம்புறேன், அதை விளக்கப்படுத்து அப்படின்னா எனக்கு தெரியாது, என் மைண்டுக்கு புரியாது, ஆனால் நான் நம்புகிறேன் அப்படின்னு கண்மூடித்தனமான ஒரு விசுவாசமாய் வைத்திருப்பார்கள். அவங்க மனதில் ஆண்டவர் ஒரு வேளை தரிசனங்கள் மூலமாக ஏதாவது ஒரு மூலமாக அவங்க அதை கன்வின்ஸு ஆகக்கூடிய நிலைமையில ஆண்டவர் பண்ணியிருப்பார். ஆனால் அவங்க வார்த்தைகளால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளிப்படுத்த முடியாத லெவலுக்கு இருப்பாங்க. அது விசுவாசத்தின் ஆழம். வேறொருவருக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரம் இருக்கலாம். எல்லோரும் மருத்துவ படிப்பு படித்திருப்பாங்க. ஆனால் சில டாக்டர் பேஷண்ட் அப்படி பார்த்த மணிக்கு இந்த சிக்னஸ் அப்படின்னு சொல்லிடுவாங்க.
காரணம், அவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்கள் மேலே அன்போடு ஈடுபாடோடு இருக்கிறார்கள் என்று அர்த்தம். கண்களை பார்த்து, அவருடைய பேச்சை பார்த்து, அவருடைய நடை உடைகளை பார்த்தே இவர் என்ன பலவீனத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்கிற மருத்துவர்களும் உண்டு. இது மனம் சம்பந்தப்பட்ட ஆவியா, சரீரம் சம்பந்தப்பட்ட நோயா என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். இதுவும் பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்படுகிற வரம்தான். அற்புதங்களை செய்யும் சக்தியும் தீர்க்க தரிசனங்களை உரைக்கும் சக்தியும் வேறொருவனுக்கு ஆவிகளை, அதாவது அசுத்த ஆவிகளையும் பரிசுத்த ஆவிகளையும் பகுத்தறிந்து அறியக்கூடிய வரமும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடிய வியாக்கியானம் பண்ணுதலும் வரங்களாக அளிக்கப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு மனிதனும், அதாவது தேவன் தனது ஊழியத்திற்கென்று பயன்படுத்தப்படுகிற ஒவ்வொரு மனிதனையும் தனது நோக்கத்துக்காக உருவாக்கி இந்த பூமியில எந்த மூலை முடுக்கிலும் பயன்படுத்தும் போது தனக்கென்று தேவையான காரியங்களிலே அந்த மனிதனுக்கு வரங்களை தருகிறார். அதை 11ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒரே ஆவியானவர் இந்த சகல காரியங்களை நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். இவைகளிலே உயர்ந்த வரம் என்றும் தாழ்ந்த வரம் என்றும் ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, இங்கே நான் ஒரு பதிவை வைக்க விரும்புகிறேன். வரங்கள் பிற மனிதர்களுக்கு நாம் பணி செய்வதற்காக பிரயோஜனமாய் கொடுக்கப்படுகிறது. நமக்கு வரங்கள் இருப்பதினாலே நாம் ரட்சிக்கப்படுவோம் என்று அர்த்தம் அல்ல. வரங்கள் எப்பொழுதுமே பிறருக்கு பயன்படத்தான். பவுலை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அவருடைய நிழலும் கர்ச்சீப் உருமாலையும் தொட்டவர்களும் பெற்றுக்கொண்டவர்களும் சுகமானார்கள். ஆனால் அவருக்கோ சுகம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கொள்ளுங்கள். அவரும் சகல நோய்களையும் சகல பாவங்களையும் சுமந்தார். எல்லா மனிதருடைய பாவங்களையும் மன்னித்தார். ஆனால் அவரோ பாவங்களை சுமந்தார். ஆதலால் வரங்களை கொண்டு நாம் வாழ்வோம், ரட்சிப்படைவோம் என்று நம்பக்கூடாது. வரங்கள் தேவனுடைய பணிக்கென, தேவ மக்களுக்கென நம்மை பயன்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது. அப்ப நாம் ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு என்ன வேண்டும்? கனிகள் வேண்டும். ஆவியின் கனிகள் தான் ஒரு தனி மனிதனை ரட்சிக்கும். எனக்குள்ள ஆவியின் கனி இருக்குமானால் அந்த ஆவியின் கனி தான் தேவ பணியை செய்யும். அந்த தேவ பணியை செய்வதற்கான ஸ்பேனர், டூல்ஸ், ஒரு கொரடு போல பயன்படுத்தக்கூடியதுதான் இந்த வரங்கள். இரண்டையும் நாம் குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஆதலால் பிரத்யேகமான வரத்தை உடையவர், ரொம்ப ஆவியினாலே அபிஷேகப்பட்டவர் என்றும், இந்த வரங்களை கண்ணுக்கு தெரியாத விதங்களிலே வாழ்கிறவர் அபிஷேகப்படாதவர் என்றும் நாம் நியாயந்திருக்க கூடாது. எப்படி எனில், சரீரம் ஒன்று, அவயங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயங்களாம் அநேகமாயிருந்து சரீரம் ஒன்றாவே இருக்கிறது. அந்த பிரகாரம் கிறிஸ்துவும் இருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்கு சகோதரர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்துவின் சபையின் சரீர அவயங்களாய் இருக்கிறோம். கண்ணானது கண் பார்க்கும் வேலையை செய்யும், காது கேட்கும் வேலையை செய்யும், வாய் பேசும் வேலையும் உணவருந்தும் வேலையை செய்யும். ஒவ்வொரு அவயங்களுக்கும் ஒவ்வொரு வேலையுண்டு. செயல்படும் விதமும் அதனுடைய அமைப்பும் உண்டு. ஆனால் எல்லாமே ஒரே சரீரத்திற்குள்ளாகத்தான் இயங்குகிறது, செயல்படுகிறது. நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறோம், பரிசுத்த ஆவியானவராலே தாகம் தீர்க்கப்பட்டோம் என்று நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் அவயங்களாய் இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு, நாம் ஒருவருக்கொருவர் சரீர அவயங்களாய் கிறிஸ்துவின் அவயங்களாய் இருக்கும்போது மேன்மை பாராட்டி நாம் ஒருவரையொருவர் கனவீனப்படுத்தக்கூடாது. அதற்கு பதிலாக பலவீனமாய் இருக்கிறவர்களை அவர்களை கனப்படுத்தத்தக்கதாக, அவர்களுக்கு பக்கபலமாய் இருக்கத்தக்கதாக நாம் மாற வேண்டும். வலது கை செய்கிற அத்தனை வேலையையும் இடது கை செய்யாது. வலது கை செய்கிற அத்தனை வேலைகளையும் இடது கால் செய்யாது. ஆனால் இடது கை சில காரியங்களை செய்யும் போது வலது கை அங்கே போய் சப்போர்ட்டாக இருந்து உதவி செய்யும். இதுதான் பலவீனம் உள்ளவைகளை நாம் கனப்படுத்தி பாதுகாக்க வேண்டும், அல்லது அவர்களுக்கு பக்கபலமாய் இருக்க வேண்டும். சில வேளைகளிலே நமது காதுகளிலே காதணிகள் போடும் போதோ, மோதிரங்களிலே மோதிரம் போட்டிருக்கும் போதோ ஒட்டுமொத்த மனமும் சந்தோஷப்படும். ஒண்ணுமே இல்லை, காலில் நல்ல ஒரு செருப்பு வாங்கி போட்டிருந்தாலே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்படி சரீரத்தின் ஒரு அவயம் கவனத்தை ஈர்க்குமானால் சரீரம் முழுவதும் சந்தோஷப்படுகிறது. நமது கூட்டத்திலே கனவீனமாக, அதாவது சமுதாயத்தாலே ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கு
தேவனுக்கு அதிக கனத்தை கொடுப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் தேவனுடைய திருச்சபையிலே பிரிவினை உண்டாக்க கூடாது. 25ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திருச்சபையின் ஒருவர் பாடு அனுபவிக்கும் போது திருச்சபையின் பிற அங்கத்தினர்களும் அந்த பாடுகளிலே பங்கு கொள்ள வேண்டும். அதே வேளையிலே ஒருவர் மகிமை அடையும் போது அந்த சந்தோஷத்திலே நாமும் சந்தோஷப்பட வேண்டும். இதை மீறி பொறாமைகளோ பெருமைகளோ உண்டாகுமானால் அது பிசாசினால் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியிலே தனது ஊழியத்தை ஸ்தாபிக்கும் போது முதலாவது அப்போஸ்தலர்களை ஏற்படுத்தினார். அதன் பின்பு அவர்களை உருவாக்கிய பின்பு தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார். அதாவது இயேசு கிறிஸ்து தான் தேவன் என்பதை தீர்க்கமாக சொல்லக்கூடிய, தரிசித்து சொல்லக்கூடிய வரங்களை உடைய தேவ பிள்ளைகளை ஏற்படுத்தினார். மூன்றாவதாக போதிக்கக்கூடிய நல்ல ஏர்லி சர்ச் ஃபாதர்ஸ் என்றெல்லாம் சொல்லுவோம். மூன்றாவதாக போதகர்களை தேவன் நியமித்தார். பின்பு அற்புதங்களையும் பின்பு குணமாக்கும் வரங்களையும் உடைய ஊழியர்களையும் தேவன் ஏற்படுத்தினார். கவர்னர் ஆண்டு கொள்ளக்கூடியவர்கள், ரூல் பண்ணக்கூடியவங்க, வழி நடத்தக்கூடியவங்க, தலைமைத்துவ பண்பு உடையவர்கள் என்றும் பற்பல பாஷைகளையும் தேவன் ஏற்படுத்தி அவைகளை கற்றுக்கொள்ள ஞான வரங்களையும் தேவன் தந்தார். அப்போஸ்தலர் என்பவர் பல தேசங்களுக்கு அனுப்பப்படுகிறவர்கள். தீர்க்கதரிசிகள் என்பவர் தேவனோடு உறவாடி தேவ காரியங்களை கற்று அறிபவர்கள். போதகர்கள் என்பவர்கள் அறியாமையிலும் பேதமையிலும் இருக்கிற மக்களுக்கு கிறிஸ்துவே தேவன் என்று போதிக்கிறவர்கள். இப்படி ஒவ்வொரு ஊழியங்களும் வித்தியாசப்படுகின்றன. எல்லோரும் எல்லா பணியையும் செய்ய முடியாது. ஒருவேளை நல்ல ஆலோசித்து ஞானமாய் திறம்பட ஆளுகை செய்கிறவர்களாக சிலர் இருக்கலாம். ஆனால் அவர்களால் பாஷைகளை பேச முடியாமல் இருக்கலாம். சிலர் நல்ல பாஷைகளை கற்றுக்கொண்டு பேசக்கூடியவர்களாக, பிறருக்கு புரிய நல்ல அழகாக பேசுகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு பிறரை ஆண்டு கொள்ளும் திறன் இல்லாமல் இருக்கலாம். இப்படி ஒவ்வொரு வரங்களும் பல விதமான முக்கியத்துவத்தை பெறுகின்றன. எல்லோரும் வேறுபட்டவர்களாக இருந்தாலும் ஒருங்கே இணைந்த சரீரம் போல நாம் செயல்படுகிறோம். மகிமை தேவனுக்கு உண்டாகிறது. இவை எல்லாவற்றிலும் மேன்மையான வரங்கள் இருக்கிறது. அதை உங்களுக்கு காட்டுகிறேன் என்று சொல்லி 13ஆம் அதிகாரத்திலே அன்புதான் அந்த சிறந்த வரம் என்பதை சுட்டிக்காட்டி, ஆவியின் கனிகளின் அச்சாரமாம் ஆணிவேராம் அடித்தளமாம் அன்பு, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள்ளாக இருக்கும்போது நாம் இன்னும் தீர்க்க தரிசன வரங்களையும் அந்நிய பாஷைகளை பேசி பிறருக்கு கிறிஸ்துவை அறிவிக்க வேண்டிய வரங்களிலும் ஆராதனையும் காணிக்கை செலுத்துவதும் கூட ஆவிக்குரிய வரங்கள் தான். இந்த ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் வளர்ந்து பெருக வேண்டும் என்று பிற்பகுதியாகி இந்த 12ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் விளக்கப்படுத்தி பேசுகிறார் பவுல். மாமிசத்திலே ஒழுக்கங்களை கற்று அறிந்த 1 கொரிந்தியர்களும் கொரிந்திய பட்டணத்தாரும் நாமும் இப்பொழுது ஆவிக்குரிய காரியங்களை ஆழமாய் கற்றறிய வேண்டும் என்று சொல்லி பவுல் விளக்க பாடம் எழுதுகிறார். தேவன் தாமே பரிசுத்த